ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான சில புதிர்கள் தான் பார்க்க போகிறோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிர்கள் அனைத்திற்குமான குறிப்புகள் ரொம்பவே எளிமையாக தான் இருக்க போகுது. குறிப்புகள் பார்த்திங்கன்னா பல்வேறு வடிவங்களில் உங்களுக்கு குறிப்புகள் கொடுக்கப்படும். அந்த குறிப்புகளை வச்சு நீங்கள் விடைகளை ரொம்ப எளிமையாகவே கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே. அந்த வகையில் இன்றைக்கான புதிர்களுக்கான குறிப்புகள் எந்தெந்த வகைகளில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு புதிர்களுக்குமான முதல் எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்படும் நண்பர்களே. அதுபோக ஒவ்வொரு புதிர்களுக்குமான மொத்த எழுத்துக்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் நண்பர்களே. அதையும் தாண்டி ஒவ்வொரு புதிர்களுக்குமான கூடுதல் குறிப்புகள், ஒவ்வொரு புதிர் அந்த புதிர் சார்ந்த மேலும் சில கூடுதல் குறிப்புகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும் நண்பர்களே. இவை அனைத்து வகையான குறிப்புகளையும் வச்சு நீங்கள் விடைகளை ரொம்ப எளிமையாகவே கண்டுபிடிச்சிடலாம். அந்த வகையில் இன்றைக்கான புதிரும் அதற்கான குறிப்புகளையும் பார்க்கலாம். அதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும். அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம் மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விடைகளை கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா, அந்த விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க நண்பர்களே. வாங்க இன்றைக்கான முதல் புதிர், அதற்கான குறிப்புகள். அதற்கு முன்பாக இந்த குறிப்புகள் சொன்னேன் இல்லையா, ஒரு பொதுவான குறிப்பு நம்ம புதிர்களை பார்க்கறதுக்கு முன்பாகவே சொல்லிடலாம். இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிர்கள் அனைத்திற்குமான முதல் எழுத்து, ஆரம்ப எழுத்து, அதாவது தொடக்க எழுத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, முதல் எழுத்து, அது எல்லா புதிர்களுக்குமே இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய அனைத்து புதிர்களுக்குமே ஒரே எழுத்து தான். அது உங்களுக்கு ஒரு பொதுவான குறிப்பாக புதிர்களை பார்க்கறதுக்கு முன்பாகவே நான் சொல்லிட்டேன். வாங்க இன்றைக்கான முதல் புதிர், அதற்கான குறிப்புகள். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 4 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வா அப்படிங்கிற எழுத்து, அதாவது தமிழ் எழுத்துக்களில் வா வரிசையில் வரக்கூடிய இரண்டாவது எழுத்தான வா அப்படிங்கிற இருக்கு இல்லையா, அந்த வா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. மொத்தம் 4 எழுத்துக்கள். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள், அதாவது ரொம்ப சோர்வாக இருந்தோம்னா இந்த சொல்லை பயன்படுத்தி சொல்லுவாங்க. ரொம்ப கவலையாக இருக்கிறது, சோர்வாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது சார்ந்த ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே. அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 4 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. மொத்தம் 4 எழுத்துக்கள். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள், இது ஒரு ஊரின் பெயர். ஒரு ஊரின் பெயர். இந்த புதிர் சார்ந்த கூடுதலான மேலும் ஒரு கூடுதல் குறிப்பு, இதை புண்ணிய பூமி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது ஒரு ஊரின் பெயர். மொத்தம் 4 எழுத்துக்களை கொண்டது. முதல் எழுத்து வா. அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே. இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 4 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள், இளமை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இளமை அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தம் 4 எழுத்துக்கள். முதல் எழுத்து வா. இளமை அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான சொல். அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 4 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு நண்பர்களே. ஏதாவது பண்டிகைகள் அல்லது விசேஷங்கள் அல்லது இந்த மாதிரி வரும்பொழுது நாம் மற்றவர்களுக்கு கூறக்கூடிய ஒன்று. மொத்தம் 4 எழுத்துக்களை கொண்டது. முதல் எழுத்து வா. அடுத்த பதிலும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே. அதுக்கு முன்பாக மீண்டும் ஒரு சிறிய நினைவூட்டல், மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோவை. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நீங்கள் இந்த புதிர்களுக்கான விடைகளை கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா, அந்த விடைகளை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எழுதி கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க நண்பர்களே.
அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 4 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. மலர்கள்லாம் இருக்கு இல்லையா, பூக்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, மலர்கள், அதை வந்து காலையில் நல்லா மலர்ந்துருக்கும். மாலை நேரங்களில் அது வந்து என்ன ஆயிரும், அதாவது மாலை நேரங்களில் அந்த மலர்தல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்துச்சுன்னா அந்த தன்மை, அந்த நிலை தான் வந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது. முதல் எழுத்து வந்து வா, மொத்தம் 4 எழுத்துக்கள். அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே. இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 4 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள். நாம் வந்து பயணங்கள்லாம் போகிறோம் இல்லையா, நம்ம பயணங்கள்லாம் போகிறதுக்கு பயன்படக்கூடிய ஒன்று, ஒரு பொதுவான சொல். நாம் பயணங்கள் செல்ல பயன்படக்கூடிய ஒன்று, இது ஒரு பொதுவான சொல். நாம் பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு பொதுவான ஒரு சொல். அதுதான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விடை. ரொம்ப எளிமையான ஒரு விடை தான் நண்பர்களே. மொத்தம் 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். முதல் எழுத்து வந்து வா அப்படிங்கிற எழுத்து. அடுத்த பதிலும் அது சார்ந்த குறிப்புகள். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 4 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து வந்து வா அப்படிங்கிற எழுத்து தான் தொடக்க எழுத்து. இந்த புதிர் சார்ந்த மேலும் குறிப்புகள், அதாவது சொல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சொல் அப்படிங்கிறதுக்கு இணையான ஒரு தமிழ் சொல் அப்படின்னு கூட சொல்லலாம். சொல் அப்படிங்கிறதுக்கு இணையான ஒரு தமிழ் சொல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆங்கிலத்தில் வந்து வேர்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதற்கு இணையான ஒரு தமிழ் சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே. அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 4 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து வந்து வா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்தாக அமையக்கூடியது. இந்த புதிருக்கான மேலும் ஒரு கூடுதல் குறிப்பு சொல்கிறேன். இந்த குறிப்பு சொன்னோடனே நீங்கள் இந்த புதிருக்கான விடையை எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். வானத்தில் பார்த்தோம்னா 7 நிறங்களில், வானத்தில் 7 நிறங்களில் தோன்றக்கூடிய ஒன்று. முதல் எழுத்து வந்து வா, மொத்தம் 4 எழுத்துக்கள். ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே. இன்றைக்கான புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் ரொம்ப எளிமையான குறிப்புகளாக தான் இருக்கும். விடைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை. நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு விடைகளையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க நண்பர்களே. மேலும் இது போன்ற ஒரு அருமையான புதிர்கள் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.